சிந்து பேரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிவாவும் சிந்துவும் பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஸ்னேகாவும் போயிருப்பாங்க. அப்போ வந்து சிந்து விளையாட்டுக்கு மாடியிலேருந்து விழ போகிறேன்னு சொல்லுவாங்க. சரி விழு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிந்து மலைக்கிட்ட ஓரத்தில் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஸ்னேகா வந்து அவங்கள கீழே தள்ளி விட்டுருவாங்க. இதனால் சிந்துவும் பார்த்திங்கன்னா சிவா சிவான் டாக்டர்னு கத்திக்கிட்டே கீழே உருண்டு விழுந்துருவாங்க. சிவாவும் பதறி போய் சிந்துன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கத்துவாங்க. ஆனால் சிந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே எங்கே விழுந்தாங்க அப்படின்னே தெரியாது. இதுக்கப்புறம் ஸ்னேகா போலீஸ்க்கு கால் பண்ணி சிவா அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபை கீழே தள்ளி விட்டுட்டாங்க, அவர் இங்கே தான் இருக்காரு, உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. போலீஸும் சிவா தான் வந்து தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. போலீஸ்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே 4 பேரை வந்து ஆளை வந்து செட் பண்ணி அவங்க வந்து சிவா தான் வந்து சிந்துவை கீழே தள்ளி விட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆள் செட் பண்ணியிருப்பாங்க ஸ்னேகா. அவங்களும் போலீஸ்கிட்ட சொல்லுவோம். போலீஸும் சிவா மேலே சந்தேகப்பட்டு சிவாவை அடித்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சிந்துவை காப்பாற்றிடுவாங்களா, சிந்து வந்து சிவா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.